பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. மத்தேயு 14 அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார்கள். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 குடை நிறைய எடுத்தார்கள். ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சது நம்ம அதிகமான இடங்கள்ல கேட்குறோம், படிக்கிறோம். இது நமக்கு ரொம்ப பழக்கமான வசனம் தான், பழக்கமான விஷயந்தான். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இருக்கும்போது வாழ்க்கை நெருக்கமானதாக தான் இருக்கும். ஆனால் ஆசீர்வாதமானது மிகுதியாக கிடைக்கும். இதுதான் ஆவியானவர் இந்த வசனங்களின் மூலயமா எனக்கு உணர்த்தினது. இதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சு அவரோட போதனைகளை கேட்டு யாரும் பசியோடு திரும்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வந்திருக்க மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள திருப்தியாக அனுப்புகிறாரு. இப்போது அவங்க சாப்பிட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்டு வீட்டுக்கு திரும்பியிருப்பாங்க. ஆனால் கூடவே இருக்கக்கூடிய சீடர்களுக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களால எப்போதுமே கேட்க முடியும். 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 குடை நிறைய எடுத்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சீடர்கள் 12 பேர் இருக்காங்க. மீதியான துணிக்கைகள், மீதியான அப்பங்களும் இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 12 கூடை கிடைக்குது. அப்போ என்ன செய்யலாம்? அந்த 12 சீடர்களுமே ஆளுக்கு ஒரு கூடையை அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். அப்போ மிகுதியான ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போ ஆண்டவரோட கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நெருக்கமானதாக தான் இருக்கும். இதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, சந்தோஷப்படணும். ஏன்னா பாதாளத்துக்கான வாயில் தான் அகலமாக இருக்கும், பரலோக பாதை இடுக்கமானதாக தான் இருக்கும். அப்போ ஆண்டவரோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நெருக்கமாக இருந்தாலும் கூட நமக்கான ஆசீர்வாதம் மிகுதியானதாக கிடைக்கும். ஆமீன். ஹல்லேலூயா.